நீங்க ஆசைப்பட்ட விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல அது நடந்துறக்கூடாதுன்னு தடுத்துட்டு இருக்கீங்களா? அதாவது பிரபஞ்சம் தன்னோட போக்குல வேலைய பார்க்க விடாம, நாம ஃபோர்ஸ் பண்றது. உடனே சீக்கிரம், சீக்கிரமா அவன் மைண்ட மாத்தி எனக்கு உடனே மெசேஜ் அனுப்ப வை. சீக்கிரமா அவளோட மைண்ட மாத்தி எனக்கு மெசேஜ் அனுப்ப வை. இப்ப நான் போய் மொபைல் எடுத்து செக் பண்ணுவேன். அந்த இடத்துல எனக்கு இப்ப மெசேஜ் வந்திருக்கணும். ஓகேவா? அப்பதான் நீ யூனிவர்ஸ், அப்பதான் நான் மேனிஃபெஸ்டேஷன் கரெக்ட்டா பண்றேன். அது எனக்கு இப்ப அந்த மெசேஜ் வந்திருக்கணும். சரியா? அப்படின்னு நீங்க உங்களையும் துன்புறுத்தி, பிரபஞ்சத்தையும் வற்புறுத்தி, நீங்க மொத்தத்துல அத குழப்பி, அழகா ஸ்மூத்தா நடக்க வேண்டிய மேனிஃபெஸ்டேஷனை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அதை டார்ச்சர் பண்ணி கெடுத்து அதைத்தான் நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க ஆசைப்பட்ட விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல அது நடந்துடக்கூடாதுன்னு தடுத்துட்டு இருக்கீங்களா? ஏன்னா நிறைய பேர் அந்த தப்பு தான் பண்றாங்க. என்னன்னா, ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்கான். அவன் ஒரு பிஸ்னஸ் டீல் அவனுக்கு முடியணும். ஸோ அந்த கஸ்டமர் எனி டைம் மெசேஜ் பண்ணுவார். அவர் சொல்லியிருக்காரு, இன்னும் 2 or 3 டேஸில் நான் என்னென்னு பார்த்துட்டு உனக்கு மெசேஜ் பண்ணுறேன்ப்பா. நான் மெசேஜ் பண்ணிட்டேன்னா இந்த டீல் ஓகேன்னு அர்த்தம். என்கிட்ட இருந்து மெசேஜ் வரலன்னா நான் மைண்டை மாற்றிக்கிட்டேன்னு அர்த்தம். இன்னொரு 2-3 டேஸ் ஊருக்கு போயிட்டு அது என்ன டிசைட் பண்ணி உனக்கு நான் மெசேஜ் பண்ணுறேன்ப்பா அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ இந்த பிஸ்னஸ் மேனுக்கு அந்த மெசேஜ் வரணும், ஓகே அப்படின்னு அவங்ககிட்ட வந்துச்சுன்னா இவனுக்கு மிகப்பெரிய ப்ராஃபிட். ஸோ அவன் அதுக்காக தான் ரொம்ப வெயிட் பண்ணிருக்கான். எப்படியாவது இந்த டீலை நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு அந்த பிஸ்னஸ் மேன் வெயிட் பண்ணிருக்கான் அப்படின்னு வச்சுக்குவோம். ஆர் ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். நான் லவ் பண்ணுறேன்னா இல்லையான்னு நான் கொஞ்சம் யோசிச்சு 1 or 2 டேஸில் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. ஸோ அந்த பொண்ணுகிட்ட இருந்து எப்போ வேணாலும் மெசேஜ் வரும், ஒரு ஹாய், ஒரு ஏதாவது ஒன்று வரும். அவன் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த பையன் அனுப்புறேன்னு சொல்லியிருக்கான், அந்த பொண்ணு அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இப்படி தான் சிச்சுவேஷன் வச்சுக்குவோம். நீங்கள் ஆசைப்படுற ஒரு 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 விஷயம் சம்மந்தமான ஒரு மெசேஜ் உங்களுக்கு வரணும். நீங்கள் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த விஷயம் எப்படியாவது உங்களுக்கு நடந்துடணும். நீங்கள் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுதான் சிச்சுவேஷன் அப்படின்னு வச்சுக்குவோம். நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம்? 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அந்த மொபைலை எடுத்து எடுத்து பார்ப்போம். ஆமாம் தானே? அந்த பிஸ்னஸ் மேன் இப்படி மொபைல் இன்னும் அவர்கிட்ட வரல, வரும் ஓகே அப்படின்ட்டு வேற வேலை பார்த்தாலும் உள்ளுக்குள்ளே ஐயோ அவர் அனுப்பிடணும், அந்த மெசேஜ் அனுப்பிடணும், அவன் எனக்கு ரிப்ளை பண்ணிடுவாளா, ஐயோ எனக்கு அவன் மெசேஜ் பண்ணி தான் நல்லா இருக்குமே, அதான் நடக்கும், நான் பிரபஞ்சத்திட்ட அதான் கேட்டிருக்கேன், யூனிவர்ஸ் கண்டிப்பாக எனக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணி கொடுத்துரும், எனக்கு அவன் மெசேஜ் பண்ணிடுவான், இப்படியே தான் நினச்சிக்கிட்டே தான் அந்த வேலையெல்லாம் பார்ப்போம். அப்புறம் அந்த வேலை முடித்த உடனே டக்குன்னு மொபைல் எடுத்து பார்ப்போம், வந்துருச்சா, ஐயோ இன்னும் வரலையே, வந்துடும், ஐயோ அது மட்டும் நடந்துருச்சுன்னா வந்துருச்சா, ஐயோ இன்னும் வரலையே, அது நடக்காம போயிடுச்சுன்னா ஐயோ என்ன, ஏன் மெசேஜ் வந்துருச்சா, ஐயோ இன்னும் மெசேஜ் வரலையே. இதுதான் நீங்க நிறைய பேர் இதைத்தான் செஞ்சிட்டு இருப்பாங்க. இது என்ன மேனிஃபெஸ்டேஷனா? இது மேனிஃபெஸ்டேஷன் நடக்காம தடுக்கிறது. அதாவது பிரபஞ்சம் தன்னோட போக்குல வேலையை பார்க்க விடாம நாம ஃபோர்ஸ் பண்றது. உடனே சீக்கிரமா அவன் மைண்டை மாத்தி எனக்கு உடனே மெசேஜ் அனுப்ப வை. சீக்கிரமா அவளோட மைண்டை மாத்தி எனக்கு மெசேஜ் அனுப்ப வை. இப்போ நான் போய் மொபைல் எடுத்து செக் பண்ணுவேன். அந்த இடத்துல எனக்கு இப்போ மெசேஜ் வந்திருக்கணும். ஓகேவா? அப்பதான் நீ யூனிவர்ஸ், அப்பதான் நான் மேனிஃபெஸ்டேஷன் கரெக்டா பண்றேன். அது எனக்கு இப்போ அந்த மெசேஜ் வந்திருக்கணும். சரியா? அப்படின்னு நீங்க உங்களையும் துன்புறுத்தி, பிரபஞ்சத்தையும் வற்புறுத்தி, நீங்க மொத்தத்துல அதை குழப்பி அழகா ஸ்மூத்தா நடக்க வேண்டிய மேனிஃபெஸ்டேஷனை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அதை டார்ச்சர் பண்ணி கெடுத்து அதைத்தான் நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க ஸ்விக்கிலேயோ ஜொமேட்டோலையோ ஃபுட் ஏதோ ஆர்டர் பண்றீங்க. ஃபுட் ஆர்டர் பண்ணியாச்சு, பே பண்ணியாச்சு, ஃபுட்டு ப்ரிப்பேரிங் அதெல்லாம் வந்துடும் மெசேஜ், இன்னும் 20 மினிட்ஸ்ல ஃபுட்டு டெலிவரி ஆகும்னு வந்துடும். அவ்வளோதானே? எத்தனை பேருக்கு இந்த பழக்கம் இருக்கு? அதை எடுத்து ஃபுட்டு ரெடி ஆயிடுச்சா, அது டெலிவரி பர்சன் நாங்கள் ஹோட்டலுக்கு போய் ஃபுட்டை வாங்கிட்டானா, டெலிவரி பண்ணுறவன் வண்டி வந்துக்கிட்டு இருக்கா, இதை எடுத்து அதான் சொல்லிடுச்சுல்ல 20 மினிட்ஸில் ஃபுட்டு ரெடி ஆகும்னு. வந்துருச்சுன்னா அவன் கீழே ஃபோன் பண்ணுவான்ல ஃபுட்டு வந்துருச்சுன்னு. ஆர் நீ ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு ஒரு 15-18 மினிட்ஸ் கழிச்சு அந்த மொபைல் எடுத்து இப்போ எங்கே வந்துக்கிட்டு இருக்கான், பக்கத்தில் வந்துட்டான், நம்ம போய் வாசலை திறந்து கீழே போய் வாங்குறதுக்கு ரெடி ஆகும் அப்படின்னு அப்படி தானே நிதானமாக இருக்கணும். அதை விட்டுட்டு இந்த வந்துட்டானா, ஃபுட்டு ரெடி ஆகிடுச்சா, இப்படிலாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம பார்க்கறதுனால எப்படி டக்குன்னு 2 நிமிஷத்தில் வந்துருமா?
நீங்கள் மொபைலை பார்த்தாலும் பார்க்கலைனாலும் வர வேண்டிய நேரத்துக்கு அது கரெக்டாக வரும். அதான் அதில் சொல்லிருச்சுல, ஆர்டர் ரிசீவ்டு வில் பி டெலிவர்ட் இன் 20 minutesன்னு வந்துருச்சுல ஒரு மெசேஜ். அப்புறம் ஏன் அந்த பதட்டம்? அந்த ஒரு நிதானமும் அந்த ஒரு கான்ஃபிடென்ஸும் இருக்குல்ல, ஆர்டர் பண்ணியாச்சே வந்துடும். அது மாதிரி தான் நீங்கள் ஆசைப்படுற விஷயமும். அந்த பிஸ்னஸ் மேன் வந்து எப்படியாவது அந்த கிளைண்ட் வந்து அந்த டீலை ஓகே பண்ணணும்னு நினைக்கிறான்ல, பண்ணிட்டானா? இன்னும் மெசேஜ் அனுப்பலையே, ஓகே பண்ணிடுவானா? ஐயோ இன்னும் மெசேஜ் அனுப்பலையே. நீ ஏன் அப்படி இருக்க? நீ அப்படி இருக்கிறதுனால மட்டும் அது என்ன உடனே நடக்க போகுதா? அது நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கும். அந்த கிளைண்ட்டை மெசேஜ் பண்ணுவான், நான் அழகாக அந்த டீலை முடிப்பேன், பிரபஞ்சம் எனக்கு அதை அழகாக மேனிஃபெஸ்ட் பண்ணி கொடுக்கும். அவருக்கு வேணும்னா எனக்கு அவர் உடனே மெசேஜ் பண்ண போகிறாரு. அவர் தான் 2-3 டேஸில் யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காருல்ல. ஸோ அவர் ஜஸ்ட் கிவ் டைம். 3 டேஸ்க்குள்ளே உனக்கு வரும், மெசேஜ் வரும், தம்பி டீல் ஓகேப்பா லெட்ஸ் ப்ரொசீட் அப்படின்னு அந்த கிளைண்ட்டை தான் மெசேஜ் பண்ணுவார். நீ ஏன் ஃபீல் பண்ணுற? அந்த பொண்ணு தான் 2-3 நாளில் நான் யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லிச்சுல்ல. எதுக்கு எடுத்து 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 ஏன் பார்க்குற? நீ பார்க்கறதுனால ஒன்றும் மாற போகிறதில்ல. நீ தேவையில்லாமல் உன்னை நெகட்டிவிட்டிக்குள்ளே போட்டுக்கிற, பிரபஞ்சத்தை ஃபோர்ஸ் பண்ணுற. ஃப்ரீயா விடு. 2-3 நாள் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்குல்ல, 2-3 நாள் அப்படின்னு அந்த கிளைண்ட்டு சொல்லியிருக்காருல்ல, அப்போ ஃப்ரீயா விடு. இது ஜஸ்ட் எக்ஸாம்பிள். நீங்கள் ஆசைப்படுற விஷயம் எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்குள்ளேயே மைண்டுக்குள்ளே அது ஒரு இயற்கையாக ஒரு டைம் ஒன்று ஃபிக்ஸ் ஆகிருக்கும். நீங்கள் ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறீங்கன்னா, இதுக்கு நான் ஆசைப்படுறேன், இதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ண இதெல்லாம் நடந்துரும்ப்பா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு ஐடியாலாம் இருக்கும். அதுலேயே ஒரு டைமிங் சென்ஸ் எல்லாம் இருக்கும். ஒரு மாதத்தில், ஒரு 2 மாதத்தில் இது அப்படி நடக்க ஆரம்பிக்கணும். அது உங்களுக்குள்ள ஏதோ ஒன்று சொல்லும். ட்ரஸ்ட் தட் டைம். அந்த டைமை ட்ரஸ்ட் பண்ணணும். இது ஒரு வாரத்தில் நடக்கும் அப்படின்னு நீ நினைக்கிறேன்னா உங்களுக்குள்ள ஒரு தோணும் அந்த டைமிங். அந்த டைமை வந்து நம்ம ட்ரஸ்ட் பண்ணணும். ஓகே, ஒரு வாரத்தில் பிரபஞ்சம் செஞ்சு கொடுத்துரும். ஓகே, ஒரு மாசத்துல என் லைஃப்ல இது நடந்துரும். ஓகே, இந்த 3 மாசத்துல இந்த சிச்சுவேஷன் எப்படி மாறிடும், இன்னும் 3 நாள்ல எனக்கு இது நடக்கும். இந்த அப்படி இயற்கையா ஒரு டைம் உள்ளுக்குள்ள இருக்கும். இயற்கையா ஒரு டைம் வரும். அதுதான் உண்மை. நீங்க சும்மா நாளைக்கே அப்படிலாம் நீங்க வற்புறுத்த முடியாது. உங்களுக்குள்ள இயற்கையா அது சொல்லும், இந்த விஷயம் நடக்கிறதுக்கு இந்த டைம்டா அப்படின்னு சொல்லும். அந்த டைம் இருக்குல்ல, அந்த டைம் தான் பிரபஞ்சம் சமைக்கிற டைம். அந்த டைம் தான் பிரபஞ்சம் உங்களுக்காக எல்லாத்தையும் தயார்படுத்தி கொண்டு வந்து கொடுக்குற டைம், டெலிவரி டைம். அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்? ஐயோ அந்த 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 மெசேஜ் வந்துருச்சான்னு எனக்கு பார்க்கணும் போல இருக்குங்கன்ற அந்த ஒரு உந்துதலோ அந்த ஒரு ஏர்ஜ் அதெல்லாம் வரும் பொழுதெல்லாம் அந்த டைமில் அடுத்து என்னன்னு யோசி. நீ ஆசைப்பட்ட விஷயம் நடந்துருச்சா, அடுத்து என்ன, அதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு ஒன்று எப்படி தயார்படுத்திக்கலாம், நீ அங்கே போ. அதை விட்டுட்டு வந்துருச்சா, ஐயோ இன்னும் வரலையே, வந்துருச்சா. நீங்கள் தேடுறது உங்கள் லைஃப்பில் ஏன் கிடைக்க மாட்டேங்குது? எது தடைன்னா நீங்கள் தேடுறது தான் தடை. தேடிக்கிட்டே இருக்கிறது. நீங்கள் ஒவ்வொரு தடையும் அந்த மொபைல் எடுத்து வந்துருச்சா வரல, வந்துருச்சா வரல, வந்துருச்சா வரல, மாறிடுச்சா மாறல, நடந்துருச்சா நடக்கல. இப்படியே செய்ய செய்ய என்ன ஆகும்னா டிலே தான் ஆகும். நம்பிக்கை வேணும். உங்களுக்குள்ள ஒரு டைமிங் சொல்லும், ஒரு வெயிட் பண்ணித்தனால நடந்துரும்னு ஒரு டைமிங் சொல்லும். அந்த டைமிங்க்கு ஒரு மதிப்பு மரியாதை கொடுத்து, நம்பிக்கை கொடுத்து, பொறுமை கொடுத்து ரிலாக்ஸ்டாக இருக்கணும். நடந்த மாதிரி தான், அடுத்து என்ன அப்படி உங்கள் பிஹேவியரை நீங்கள் மாற்றிக்கணும். இப்படிலாம் இருந்தால் தான் அந்த விஷயங்கள் மேனிஃபெஸ்ட் ஆகும். நான் தேடுறது இன்னும் ஏன் கிடைக்கல அப்படின்னா, நீ தேடிக்கிட்டே இருக்க. நீ தேடிக்கிட்டே இருந்தேனாலே பிரபஞ்சத்துக்கு நம்ம மறைமுகமாக என்ன சொல்கிறோன்னா, இன்னும் அது எனக்கு கிடைக்கல, இன்னும் அது எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறத தான் நீ ஆணித்தரமாக உன் பிஹேவியர் மூலமாக சொல்கிற. அதுக்கு பதிலாக உன் பிஹேவியர் மூலமாக நீ என்ன சொல்லணும்னா, நான் ஆசைப்பட்டேன்ல, அது கரெக்டாக அந்த டைமில் நடக்க வேண்டிய டைமில் கரெக்டாக நடந்துடும். ஸோ அது நடந்துடும், அது பிரச்சனை இல்லை. அடுத்து என்ன, நம்ம என்ன இது நடந்ததுக்கு அப்புறமா நான் அடுத்து என்ன செய்யணும்னு நீ அங்கே உன் பிஹேவியரை நீ அப்படி மாற்றிக்கணும். ஸோ நீ அப்படி மாற்றிக்கிட்டேனாலே இது நடந்துடும் அப்படிங்கிறது ஒரு கன்ஃபார்ம். நீ ஒரு ட்ரஸ்ட் பண்ணுற யூனிவர்ஸை, நீ உனக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட்டை நீ கொண்டு வந்துடுற, ஒரு அசம்ஷன் நடந்துருச்சு அப்படிங்கிற ஒரு மனோபாவத்தையும் நீ போயிட்ட. அதனால தானே நீ அதுக்கு அடுத்து என்னன்னு யோசிக்க போயிட்ட. இப்படி உன் பிஹேவியரை வச்சு தான் பிரபஞ்சம் தீர்மானிக்கும். நீ நம்புறியா, கிடைச்சிருச்சு நம்புறியா, இல்லை இன்னும் கிடைக்கலன்னு நம்புறியா? நீ கிடைச்சிருச்சுன்னா கிடைச்சிருச்சு, நீ கிடைக்கலன்னா கிடைக்கல. நீங்க என்ன சொல்றீங்களோ நான் உங்கள் அடிமை அப்படின்ற மாதிரி தான் பிரபஞ்சம் வேலை பார்க்கும். ஸோ நாம தேடுற விஷயம் நம்ம லைஃப்ல கிடைக்கலன்னா அதுக்கு காரணம்
நம்ம தேடிக்கிட்டே இருக்கிறது தான். ஸோ அதை நிறுத்திட்டு தேடுறது கிடச்சிருச்சு, அடுத்து என்ன அப்படிங்கிற மாதிரி உங்களோட ஆட்டிடியூடையும் உங்கள் பிஹேவியரையும் பிலீஃப் சிஸ்டத்தையும் மாற்றும். ஓகே, ஸோ ஸ்டாப் டவுட்டிங், ஸ்டார்ட் ட்ரஸ்டிங். ஓகே, மீண்டும் உங்களை இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன்.